உலகில் ஒருவனுக்கு கிடைக்கும் உயர்ந்த வரம் திருப்தியான மனம்தான். இது ஒரு பொன்மொழி மட்டுமல்ல, நம் வாழ்வின் உண்மையான மகிழ்ச்சி எங்கே இருக்கிறது என்பதை உணர்த்தும் ஒரு தத்துவம் கூட. இதை ஒரு குட்டி கதையின் மூலம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு காலத்தில் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை ஆட்சி செய்த ஒரு மகா அரசர் இருந்தார். அவருக்கு எல்லா செல்வங்களும் இருந்தன. பெரிய அரண்மனை, ஏராளமான பொற்காசுகள், ஆயிரக்கணக்கான படைகள். ஆனால் அவர் ஒருபோதும் மகிழ்ச்சியாக இருந்ததில்லை. எப்போதும் எதையோ இழந்தது போல ஒருவித வருத்தத்துடனே காணப்பட்டார். ஒரு நாள் அவர் தனது குதிரையில் நகர்வலம் சென்று கொண்டிருந்த போது கூடைக்காரனை கண்டார். அந்த கூடைக்காரன் தான் செய்த கூடையை விற்றுவிட்டு கிடைத்த சொற்ப காசுகளை எண்ணி வானத்தை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தான். அவன் முகத்தில் அத்தனை மகிழ்ச்சி, அத்தனை திருப்தி. அரசருக்கு ஆச்சரியம். என்னிடம் இவ்வளவு செல்வம் இருந்தும் எனக்கு இந்த மகிழ்ச்சி இல்லையே, இந்த ஏழைக்கு மட்டும் எப்படி இது சாத்தியம் என்று நினைத்தார். உடனே தனது மெய்காப்பாளர் ஒருவரை அழைத்து, அவன் யார், ஏன் அப்படி சந்தோஷமாக இருக்கிறான் என்று விசாரித்து வா என்றார். மெய்காப்பாளர் கூடைக்காரனிடம் சென்று விசாரித்தார். கூடைக்காரன் சொன்னான், ஐயா, இன்று கூடை விற்று நல்ல வருமானம் கிடைத்தது. என் குழந்தைகளுக்கு உணவும் எனக்கும் என் மனைவிக்கும் ஒருவேளை உணவும் கிடைத்துவிட்டது. இதைவிட வேறு என்ன வேண்டும்? நாளைக்கு என்ன நடக்கும் என்று கவலைப்படாமல் இன்று கிடைத்ததை நினைத்துதான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். மெய்காப்பாளர் திரும்பி வந்து அரசனிடம் நடந்ததை விளக்கினார். அரசர் யோசிச்சார். ஆம், நான் எப்போதும் இன்னும் அதிகமாக வேண்டும் என்றே அலைகிறேன். அடுத்த போர், அடுத்த நிலம், அடுத்த செல்வம் என்று ஓடிக்கொண்டே இருக்கிறேன். இருப்பதை ஒருபோதும் நான் மதித்ததே இல்லை. அதனால்தான் எனக்கு மகிழ்ச்சி இல்லை. அன்று முதல் அரசர் தனது மனதை மாற்றிக்கொள்ள முயற்சித்தார். தனக்கு இருக்கும் செல்வங்களை எண்ணி மகிழ தொடங்கினார். சிறிய விஷயங்களுக்கும் நன்றி சொல்ல ஆரம்பித்தார். நாளடைவில் அரசனின் முகம் மலர்ந்தது. அவர் உண்மையான மகிழ்ச்சியை அனுபவிக்க தொடங்கினார். மகிழ்ச்சி என்பது நாம் சேர்த்து வைக்கும் பொருள்களில் இல்லை, அது நம் மனதின் நிலையில் இருக்கிறது. போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்பார்கள். நமக்கு இருப்பதை ஏற்றுக்கொண்டு அதை போற்றும் போது நம் மனம் தானாகவே திருப்தி அடைகிறது. அந்த திருப்தியான மனம்தான் ஒரு மனிதனுக்கு கிடைக்கும் உலகின் மிக உயர்ந்த வரம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.